ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஈத் ஹாலிடேஸ் பசியார சீரீஸ் தான். எங்கள் ஊர் ஸ்டைலில் வட்டலப்பம் 3 பொருள் சேர்த்து தான் செய்வோம். வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈதுக்கு மறுநாள் தான் நான் வட்டலப்பம் செஞ்சேன். ஸோ எங்கள் ஊரில் வட்டலப்பம் தோசை இடியாப்பத்தோடு சாப்பிடுவோம். அன்றைக்கி இட்லி, வடை, சாம்பார், சட்னி, அப்புறம் ஆட்டுக்கால் பாயா, பரோட்டா, இடியப்பம், வட்டலப்பம் எல்லாமே வச்சு சர்வ் பண்ணேன். பரோட்டாவுக்கு ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்த மறுநாள் மட்டன் தக்கடி செஞ்சேன், எங்கள் ஊர் ஸ்டைல். தக்கடி முதல்ல செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. அதாவது மட்டன் சால்னாலாம் விட்டு கொழுக்கட்டையை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அந்த மட்டன் சால்னாவில் போட்டிங்கன்னா கொழுக்கட்டை உடையாது. இது ஆரம்பம் முதல்ல செய்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் செய்து காட்டியிருக்கேன். அப்புறம் 2 கொழுக்கட்டையை கரைச்சி நம்ம விட்டுட்டோம்னா சால்னா திக்காயிரும். ஸோ சூப்பராக இருக்கும். ஆனால் மசாலாலாம் மைல்டாக தான் இருக்கணும், காரமாக இருக்கக்கூடாது. இது எங்கள் ஊர் ஸ்டைல் மட்டன் தக்கடி. வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் தரேன். அப்புறம் இடியப்பம், ஃபிர்னி, அப்புறம் கார இடியாப்பம், முட்டை இடியாப்பம் என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டை இடியாப்பம் தான் செய்துட்ருக்கேன். எல்லா ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. அப்புறம் ஜவ்வரிசி ஃபிர்னி தான் இடியப்பத்துக்கு பண்ணினேன். இப்போ முட்டை இடியாப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த ரெசிபிக்கு லிங்க் வேணும்னு கேளுங்க, நான் லிங்க் தரேன். ஜவ்வரிசி ஃபிர்னியும் பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு, ஜவ்வரிசியும் வெந்துட்டுருக்கு. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் நான் பாலில் சேர்க்கணும். இடியப்பம் இதுக்கிடையில் ஓவனில் ஆவியில் வேக வச்சுட்டேன். இது ஓவன் ப்ரூஃப் பாத்திரங்க. சூப்பராக அவிச்ச மாதிரியே அவிச்சு எடுக்கலாம். இதை வச்சு ஜவ்வரிசி வெந்துடுச்சு பாருங்கள். பாலில் போட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். நான் பாலில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். சீனியும் போட்டுட்டேன். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துட்டேன். என்னோடய இந்த பிளாக் கரண்டியை பற்றி கேட்டிருந்தீங்க. இது இப்படி ஒரு செட்டாக வாங்கினது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கரண்டி வகைங்க இது. இப்போ ஜவ்வரிசி சேர்த்து நல்லா திக்காயிடுச்சு. முந்திரி, கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. இதை இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வெறும் ஜவ்வரிசி ஃபிர்னி இது பாருங்கள். இடியப்பத்தோடு சாப்பிடும்போது இடியப்பம் 1, 2ன்னு போகிறதே தெரியாது. பிள்ளைங்க ஆப்பம் கேட்டதுனால அப்புறம் ஆப்பமும் இந்த ஃபிர்னிக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால ஆப்பமும் சுட்டு கொடுத்தேங்க. இதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஈத் ஹாலிடேஸில் செய்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.